So this is Mysore rasam by Meenamma. Wow. Just look at it. அம்மா எவ்வளவு நல்லா இருக்கு. என்னம்மா நீ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ண போறேல்ல? ஆமா. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறே? மைசூர் ரசம். மைசூர் ரசம். அதோட என்ன ஸ்பெஷல்? மைசூர் ரசம் குழம்பை விட கொஞ்சம் லூசா இருக்கும். சரி. சாப்பிட்டா நல்லா இருக்கும். வயிற்றுக்கு ரொம்பிடும். எல்லாம் பண்ணி தேங்காய் எல்லாம் அரைச்சு விட்டு பருப்பெல்லாம் குழம்பு பருப்பெல்லாம் அதுலயே போட்டு சாம்பார் அளவு பருப்பு வைக்கணும். சாம்பார் அளவு பருப்பு வச்சு அதுலயும் போட்டு அதை நல்லா ஜலமா. ஓகே. என்ன ஸ்பெஷாலிட்டி இதுக்கு? என்ன தொட்டுப்பா? மைசூர் கருடாம் பொரிச்சு போடணும். அப்பளம் கருடாம் பொரிச்சு போடணும். அதுதான் அது ஏர்வியா இருக்கும். சரி, ஓகே. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. உருளைக்கிழங்கு வறுவல். ஓகே. அது இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அதுவும் போடும். அதுவும் நல்லா இருக்கும். அதுதான் ஏர்வியா இருக்கும். ஓகே. ஃபுல்லா ஆயிடும். நீ இப்படியே அந்த நீ குழம்பு சாப்பிட்டதை விட அது ஃபுல்லா ஆயிடும். ஓகே. இன்னைக்கு அதனால நம்ம பண்ண போறது மைசூர் ரசம். நம்ம இப்போ வந்து எவ்வளவு புளி எடுத்துருக்கு? எலுமிச்சம்பழம் அளவு. சின்ன எலுமிச்சம்பழம் அளவு நல்லா கரைச்சு அந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும். இது உப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டு துளி சாம்பார் பொடி போட்டு கொதிக்க விடணும். ஓகே. தக்காளி பட்டி வேணாலும் அதிலே போட்டுடலாம். ஓகே. போட்டு கொதிக்க விடணும். அப்புறம் வறுத்து அரைச்சு விட்டு பருப்பையும் அப்புறம் போடணும். ஓகே. மீனாமா புளியை கரைச்சி வச்சாச்சு. ஓகே. இப்போ உப்பு போடணும். ஓகே. இது போறது உப்பு போடு. அப்புறம் சாம்பார் பொடி. ஓகே. இது சாம்பார் பொடியும் நம்ம ஆடியா? ஆமா, கொஞ்சம் போடணும். ஓகே. சின்ன ஸ்பூனா இருக்கு. இது ஒரு 1 டீஸ்பூன். ஒரு 4-5 பேருக்கு இது ரசம் இது. ஓகே. இதுல வந்து தக்காளியும் நீங்க ஆட் பண்ணுவீங்க எப்பயும்? ஆமா, இப்பயே கொதிக்க போட்டுறேன். ஓகே. கரெக்ட். சூப்பர். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் கொஞ்சம். அது கொதிக்கட்டும். ஓகே. இது இப்ப வறுக்கணும். இப்ப வறுக்க போறேன். மைசூர் ரசத்துக்கு வறுக்க போறேன். என்னமா இத ரெடியா வச்சிருக்கேன். சோ என்னன்னா இப்ப எவ்வளவு தனியா, கடலை பருப்பு, கொஞ்சம் மிளகு, மிளகாத்தூள், அப்புறம் தேங்காய். இது ஒரு அவாவா டேஸ்ட் படி நிறைய தேங்காய் போட்டா அன்னைக்கே ராத்திரிக்குள்ள முடிச்சிடணும் இல்ல? ஆமா, அதனால ஒண்ணும் இல்ல. தேங்காய் சில பேர் தேங்காய் போட மாட்டா, நம்ம அதுல போடும். இல்ல, தேங்காய் போட்டாதான் சேர்ந்து இருக்கும். ஓகே. வறுத்துட்டு அரைச்சு விட்டுட்டா உண்ணாகாது தேங்காய். ஓகே, ரைட். இப்போ வந்து சோ இது எவ்வளவுமா கடலைப்பருப்பு இருக்கும்? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது ஒரு பெரிய ஸ்பூனால 1 ஸ்பூன். ஓகே. இது அதேதான் தனியாவும் அதே அளவு தனியா. ஓகே. இது அவாவா டேஸ்ட். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மாதிரி. ஓகே. மிளகு ரொம்ப கொஞ்சம் தான். இது ஒரு 8 பீஸ் இருக்கும் அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப உரைக்கும். ஜீரகம் வந்து தாளிச்சு தான் கொட்ட போறோம். கொஞ்சோண்டு ஆயில் வச்சிருக்கேன். இப்ப வந்து போட்டுருக்கோமா மிளகா வத்தல போட போறேன். போடுங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சம் வறுபட்ட உடனே இது பண்ணணும். இது ஒரு நிமிஷம். into just a few drops of oil, Meenamma has added red chilies. Okay, and in goes dhania, chana dal, peppercorn. இல்லமா? ஆமா. இது வந்து அப்படியே பொறுமையா வறுக்கணும். வெங்கடேஷ் பட் சொல்ற மாதிரி. இல்லைன்னா இதுவே ஆயிடும். அப்பதான் டேஸ்டே இல்லை. இப்போ இந்த தேங்காவை போடக்கூடாது. சூட்ல தான் போடணும். ஆமா, அந்த ஹீட்ல லாஸ்ட்ல போடணும் தேங்காய். ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப சிம்ல வச்சு அப்படியே பொறுமையா வறுக்கணும்ல? ஆமா, அதுதான் நீங்க சொல்லுவேன். இல்லைன்னா என்ன, எல்லாத்து பக்கத்துலயும் சமமா வறுபடும். ரொம்ப ஹைல வச்சுட்டேன்னா ஒரு பக்கம் அப்படியே இதுவாயிடும். ஓகே. மீனு சரியா சூப்பரா இருக்கு. அனுப்பிச்சுடுவாங்க. Now we add a coconut. Wow, she is off the flame off பண்ணிடலாமா மீனு? கொஞ்சம் இது வறுக்கட்டும். கொஞ்சம் ஹீட் வரட்டும். So she just wants a bit of heat for the coconut. So we have not yet switched off the flame. இன்னும் ஆஃப் பண்ணல கேஸ் மீனம்மா. கொஞ்சம் சூடு வரணும்ங்கறா. கொஞ்சம் இது வறுபடும். அந்த கல்ச்சட்டி என்ன அங்கே இங்க வந்துட்டா? அது கிடிக்கையில எல்லாம் தூக்கப்படாது. உடைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இந்த துணியை வச்சு அதுல ஏந்து எடுத்து இதுல வைக்கணும். ஓ, கிடிக்கி போட்டா உடைஞ்சு போயிடும். அது தூக்க முடியாது. அது அப்படியே கிடிக்கையை வளைச்சுடும், கொட்டிடும் எல்லாம்.
இத மாதிரி துணியை வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் ஹைல வைக்கணும். இது எவ்வளவு நேரம் இந்த புளி தண்ணி கொதிக்கணும்னு என்ன நல்லா இந்த தக்காளி வேகணும். சரி, அது வந்து இந்த புளி தண்ணியோட அந்த வாசனை போகணும், அதுக்காக கொதிக்கணும். சாம்பார் பொடி வாசனை போகணும், இதுக்காக தான். இதுக்கப்புறம் இதுல எல்லாத்தையும் அப்புறம் பருப்பை போட்டு அந்த வறுத்ததெல்லாம் அரைச்சி விட்டு கடுகு தாளிச்சு குட்டி. ஓகே மீனாமா, சோ இது தோரம் பருப்பா? ஆமா, இது ஹாஃப் கப் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா? கொதிச்சுட்டு இந்த பருப்பை போடணும். பருப்பை நல்லா கரண்டியால மசிச்சுட்டு ரசம் இல்லையோ, அதனால அது கொஞ்சம் இதுவா, குழம்புன்னா கூட பரவாயில்ல, இது ரசம்னா நல்லா மசிச்சு. So these are the ingredients. It's come to room temperature and we have to grind it to a coarse powder. Amma இது இந்த ஸ்மூத் பவுடரா இல்ல கரகரான்னு இருக்குமா அரைச்ச பவுடர்? ஓகே, ரொம்ப பவுடர் ஆக்கூடாது. சரியா இருக்கா? ஓகே, ஸோ இதுதான் அந்த மைசூர் ரசத்தோட பவுடர், மெயின் பொடி இது, மைசூர் ரசம் பவுடர். மீனாமா இஸ் ஆடிங் தி மைசூர் ரசம் பவுடர். வா, ரொம்ப நல்லா இருக்கு. காமிக்கும், அதை நம்ம ஸ்பூனால எடுத்து போட்டுடலாமா? மீனாமா இஸ் ஆடிங் a bit of water to not waste the மைசூர் ரசம் பவுடர் இல்லம்மா? ஆமா, இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோ. யா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையால பண்றீங்களா? பண்ணுங்க, clean hands தானே, no problem. So she doesn't want to waste the Mysore rasam powder, and now she adds this into the Mysore rasam. Wow! Yes, going to add the dal water. Yes, to bring it to the right consistency. ஸோ நீங்கள் சொல்லுவே இல்லை, இப்போ இது வந்து சைடில் கொதி வந்தால் போகிறோம், ஃபுல்லாக கொதிச்சிடக்கூடாது. நோர மாதிரி வந்தா போறோம். கச்சிட்டியில பாலை ஊத்திடுவா, அடுப்புல வச்சிருவா. அது கொஞ்ச நாள் மெதுவா கட்டானால அணைச்சு வச்சு எரிய விட மாட்டா. அந்த அதுலயே அது அப்படியே காஞ்சுட்டே வரும். காஞ்சிருந்தா நல்லா ஆட பிடிச்சிரும். ஆட பிடிச்சிட்டு அணைச்சிருவா. அதை ஆற விட்டு அந்த அந்த இதுலயே தயிரை துவச்சிருவா, கல்ச்சட்டிலேயே துவச்சு மூடிட்டு மறுநாள் கத்தால எழுந்து அந்த ஆடை எல்லாம் எடுத்து போட்டு தயிர் சிலுப்புவா. நல்லா வெண்ணெய் வரும். அந்த மோரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ண போறேன்? தாளிச்சு கொட்டணும். ஓகே, நம்ம அதனால நெய் எடுத்து நெய் ஊத்தி நெய் சுடட்டும், கொதிக்கட்டுமா? சுடட்டும், இது வேணும். So she's switched off the rasam and now the ghee is getting heated and she has got jeera to taste and mustard. So in goes asafoetida. This is asafoetida. Yeah. So she'll add it to the rasam. Yeah. So this is the rasam. This is the Mysore rasam. So this is Mysore rasam by Meenamma. Wow. Just look at it. அம்மா எவ்வளோ நல்லா இருக்கு. இது நாங்க எங்காத்துக்கு அதால ஒண்ணு வச்சாலே போறாது. அப்படியா? ஆமா, அது வச்சாலே முதல் கோடுக்கு தான் வரும், அப்புறத்துக்கு வராது. இது மாதிரி இந்த அடுக்கு மாதிரி இன்னொரு அடுக்கு வைக்கணும். So this can be had as a meal by itself. People who diet can easily have this. Maybe with a small cup of rice, like a mulgatani soup. Please subscribe to my channel, and if you like this video, share it with your friends and family, and don't forget to press the bell icon for early notifications of my upcoming videos. And as always, have fun cooking. Thanks for watching my video. Bye bye.